Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே. கை நல்ல உயரட்டும், வாய்த்திருக்கட்டும். இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே. கையை நல்ல வைத்து ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்து, உயிர் பிழைத்து, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. சொல்ல முடிஞ்சவங்க சொல்லுங்க. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, இன்னும் சத்தமாய் பாடுவோம். செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, கையை நல்ல வைத்து பாடுங்க. கை கட்டி நிக்காதீங்க யாரும். உதவி பெற்றே, துதிப்பே. கை திறந்து பாடுங்க. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, மறுபடியும் உயிர் பிழைத்தே, உயிர் பிழைத்தே. எத்தனை பேர் மரித்து போனாங்க? போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்லையப்பா. நீங்க சத்தமா பாடுங்க. சொல்லி சத்தமாய் உயிர் பிழைத்தே, தகப்பனாக, தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தே. தகப்பனாக தோளின் மீது கையை நல்லா வைத்து தந்தையேவோ ஒரு தகப்பன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை தெரியுமா? தகப்பன், நமக்கு ஒரு பரம தகப்பன் உண்டு. நல்ல கை வைத்து சத்தமாய் ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். சத்தமாய் சொல்லுவோம். என்ன சத்தமாய்? ஸ்தோத்திரமே, மறவாமல் உயிர் பிழைத்த ஆண்டவரே, உயிர் பிழைத்தே, உதவி செய்தீர, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே. கையை நல்லா வைத்துங்க மேல. Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை எடுத்துக்கொள்வோம்.
வேதத்திலிருந்து ஒரு தகப்பனை பார்க்க போகிறோம். அந்த தகப்பனுடைய பெயர் ஈசாய் என்று பெயர். ஈசாய் ஆங்கிலத்திலே ஜெசி என்று இருக்கிறது. JESSE ஜெசி என்று இருக்கிறது. எபிரேய பாஷையிலும் அவரை கூப்பிட்டா ஈசாய் என்று கூப்பிடுவாங்க. எபிரேய மொழியில் YISAY ஈசாய் என்று கூப்பிடுவாங்க. 3 பேர் அவருக்கு. தமிழில் சொல்லுங்கள் ஈசாய், இங்கிலீஷில் சொல்லுங்கள் என்ன புஸ்ஸுங்கிறீங்க சொல்லுங்கள் ஜெசி. இன்னும் நம்ம சர்ச்சில் யாருக்கும் இந்த பேர் வைக்கலன்னு நினைக்கிறேன். ஜெசி, ஐ லவ் திஸ் நேம் ஜெசி. இது வந்து மேல் நேம், ஃபீமேல் கிடையாது. ஆனால் ஃபீமேலுக்கும் வைக்கலாம். நான் பண்ணுற பிரசங்கம் வந்து பிரசங்கம் அல்ல, வாழ்க்கைக்குரியது, உங்கள் லைஃபோட அப்ளிகபிள். கவனிங்க நல்லா. இப்போ இந்த ஈசாயின்னு சொல்லும் போது அது கூட உங்களுக்கு ஞாபகம் வருமே. யார் ஞாபகம் வருது? ஜீசஸ் இல்லை. இந்த ஈசாய் தான் இயேசு கிறிஸ்துவின் முன்னோடி. இந்த ஈசாயின் வம்சத்தில் தான் யார் வந்தா? ஆண்டவராகிய இயேசு வந்தார். இந்த ஈசாய்க்கு 8 குமாரர்கள், 2 குமாரத்திகள். அதில் ஒருத்தி பேர் அபிகாயில், இன்னொரு பேர். இப்போ அவளுக்கு கடைசியாக அந்த ஈசாய்க்கு இருந்தது 9 பிள்ளைகள் தான். மொத்தம் 8 பையங்க, 2 பெண்ணுங்க. வஞ்சனை இல்லாமல் அழகாக குடும்பத்தை வச்சுருந்தார். நம்ம ஆளுங்களாம் வஞ்சனை பிடிச்சவங்கள. சரி போ, அதனால தான் ஒன்று போயிடுச்சுன்னா உட்காந்துருக்குறோம் நம்ம. இந்த ஈசாய் வீட்டில் நான் சொல்கிறதெல்லாம் பைபிளில் இருக்குது, காமிக்கிறேன், கொஞ்சத்தில் சுட்டி காமிக்கிறேன். ஈசாய்க்கு 8 குமாரர்கள். எடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். அந்த ஈசாயின் வீட்டுக்கு தகப்பன் சாமுவேல் வந்திருக்கிறார். வந்து அவங்க வீட்டை பார்க்க வந்திருக்கிறார். அப்படி பார்க்க வந்துட்டு அங்கே ஒவ்வொருவரையாக அங்கே கவனிக்கிறார். 10வது வசனம் வாசிப்போம். 1 சாமுவேல் 16:10. இப்படி குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பதாக ஈசாய் வந்துருச்சா? ஈசாய். இந்த ஈசாய்க்கு 7 குமாரர். அது போக 16ஆம் வசனம் வாசிக்க, உன் பிள்ளைகள் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்றான், இன்னும் ஒருவன் இருக்கிறான். அப்ப 7 1 எத்தனை? 8. புரிஞ்சதா? 8. ஆனா 1 நாளாகமும் 2ஆம் அதிகாரத்தில் அந்த பெயர் வரிசை வரும்போது 7 பேர் தான் வர்றாங்க. அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள 8 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை நினைஞ்சு போச்சு, எப்படியோ மறிச்சிட்டான். எல்லாம் வேதத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும். வாசிங்க 1 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. எடுத்தவங்க தாவீது என்னும். அப்போ இன்னொரு மொழிபெயர்ப்பில் நமக்கு இருக்கும் 7ஆம் குமாரன். அப்படின்னா பிள்ளைகள், பிறந்த பிள்ளைகள் மரிப்பது சகஜம். அதெல்லாம் வாயத்திறந்து சொல்லுங்க, சகஜம். இதெல்லாம் வேதத்தில் இருந்திருக்கு, சரித்திரத்தில் இருந்திருக்கு. கைவித்தி எத்தனை பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்ததுக்கு நன்றி சொல்ல போறீங்க? நம்ம பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்தார். என்ன கை தூக்க மாட்டேங்கிறீங்க? உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கலையோ? பிள்ளைகள் இருக்கணும். கை வைத்தி 2 3 பெத்தீங்க, வளர்த்தீங்க. அந்த பிள்ளைகளை பாதுகாக்க யார் உதவி செய்கிறா? ஆமாம். சிலர் ஒருவேளை பிள்ளைகளை நீங்கள் நினைச்சிருப்பீங்க, இழந்திருப்பீங்க. அப்படி இழந்திருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. சில பிள்ளைகள் வயிற்றில் 3 மாதத்துலேயே ஒருவேளை இதுவாயிரும். 8 மாதத்தில் இறந்த பிள்ளைகள் உண்டு. 1 வயசில் 2 வயசுலாம் உண்டு. எல்லாம் அநேகம் இருக்குது. எல்லாமே யாருடைய திட்டம் தாங்க? புரிஞ்சவங்களை கை வைத்து எல்லாம் தேவனுடைய திட்டம் சொல்லுங்க. வாயை திறந்து. எவ்ரிதிங் இஸ் இன் காட்ஸ் பிளான். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. அப்போ இந்த ஈசாயின் குடும்பத்தில் 8 பேர், ஒரு பிள்ளை எப்படியோ மரித்து விட்டார். அது எந்த பிள்ளைன்னு நமக்கு சொல்லப்படவில்லை. ஒன்று சொல்லப்படவில்லை என்றால் ஆண்டவர் அதை வேண்டான்னு நமக்கு வைத்திருக்கிறார் அர்த்தம். சொல்லப்பட்டவைகளை மட்டும் தெரிந்து கொள்ளணும். அப்படி தானே? ஆமென் சொல்லுங்க. எடுத்து வாசிங்க. உபாகமம் 29:29. கொஞ்சம் எல்லாரும் எடுத்துக்கிடுங்க பைபிளை. அதில் பார்க்குறோம், வெளியாக்கப்பட்டவைகள் மட்டும் நமக்குரியது, மறைவானவைகள் வாசிங்க. 29:29 டியூட்ரானமி. எவரிபடி டேக். வாசிங்க. மறைவானவைகள். ஆமா, வேதத்தில் சில காரியங்களை தேவன் மறைத்து வைக்கிறார். மறைத்து வைக்கிறார்.
நம்ம லைஃப்பில் கூட எல்லாரும் எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கவனிங்க, எல்லாரும் கவனிச்சுக்கிடுங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சிலர் தான் எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க, ஆனால் எல்லாரும் எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. அப்படி மறைச்சி இருக்கிறாங்கன்னா மறைவானவைகள் அவங்களுக்குரியது. அதை போய் டோன்ட் பி நோண்டிஃபையிங். எங்கே வச்ச என்ன தின்ட்டு வந்த. இப்போ ஹஸ்பண்டு சொல்கிறாரு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டா போய் எந்த ஹோட்டலில் சாப்பிட்ட, எத்தனை இட்லி சாப்பிட்ட, சாம்பார் ஊற்றுனானா. டோன்ட் பி நோண்டிஃபைங். ஓகே, மறைவானவைகள் என்று இருக்குது. புரிஞ்சவங்க மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன்றல கை தூக்க. மறைவானவைகள். புருஷன் மனைவியாக இருந்தாலும் கட்டாயம் எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லணும்னு இல்லை, அப்படி கிடையாது. பிள்ளைகளாக இருந்தால் கூட எல்லாத்தையும் சொல்லணும். எனக்கு கூட இப்போ ஜெனி இருக்கிற விக்டர் இருக்கிற நான் எல்லாத்தையும் நான் அறிஞ்சுக்கிடணும்னு அவசியம் கிடையாது. அவங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க என்கிட்ட, சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிடுவேன், அவ்வளோதான். நான் போய் நோண்ட மாட்டேன். என்ன உன் காரில் 4 வீல் இருக்குதா, வீலுக்கு அடியில் என்ன இருக்குது, இந்த மாதிரிலாம் டோன்ட் பி நோண்டிஃபையிங். இப்படி பண்ணுறதுனால தான் உன் பிள்ளைங்கள்லாம் போயிடுது. புருஷன் விட்டுட்டு ஓடிடுறான், தொல்லை தாங்க முடியாமல். மனைவி போய் படுத்துக்கிடுறா, சோறு பொங்க மாட்டாங்க. ஏன்னா யூ ஆர் நோண்டிஃபைங் ஆல் த டைம், சொரிஞ்சிஃபைங். அந்த பிள்ளை பூச்சே பரவாயில்ல, யூ ஆர் ஸோ பேட். கை வைத்து மறைவானவைகள் தேவனுடையவைகள். கொஞ்சம் ஜெபம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சிலதை நீர் மறைச்சி வச்சுருப்பீங்க, அதுக்காக நான் கவலைப்படக்கூடாது. இந்த ஆள் இதை சொல்லலையே, இந்த கல்யாணத்துக்கு வேணால் கூப்பிடலையே, இந்த சாப்பாட்டுக்கு என்ன வேணும் கூப்பிடலையே. நோ 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 நோ. மறைவானவைகள். லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ரே. லார்ட், உலகத்தில் மறைவானவைகள் என்று இருக்கிறது. தேவனும் சில காரியங்களை மறைத்து வைக்கிறார். உனக்கு வெளியாக்கப்பட்ட வரைக்கும் எடுத்துக்கோ, அவ்வளோதான். எல்லாம் கை வைத்து வாய்த்திலிருந்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணும்போது உனக்கு மறைச்சி வச்சவங்க, மறைச்சி இருந்தவங்க இதெல்லாம் மன்னிச்சிட்டு எனக்கு சொல்லப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டிங்கன்னா உங்களை பற்றி திட்டுறவன் சொல்கிறதும் உங்கள் காதில் வந்து விழும். ஏன்னா நம்மளை திட்டுவாங்க 4 பேர், அவங்க அவமானமாக பேசுவான், அதுவும் காதில் விழும். இது வேண்டாம். அதனால தான் கல்யாணத்தில் தாலி கட்டும் போது டொங்கு 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 டொங்குன்னு கொட்டடிக்கிறான். ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளை காதில் யார் சொல்கிறது நினைச்சிடக்கூடாதான். தெரியாமலே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க நிறைய பேருங்க, எதுக்குன்னே தெரியாது. சரி போகட்டும். இப்படியெல்லாம் இருக்குது. அப்போது மறைவானவைகள் இருக்குது, வெளிப்படுத்தப்பட்டவைகள் என்று இருக்குது. ராமன் சொல்லுவோம். இங்கே பார்க்கிறோம், இந்த ஈசாயின் குடும்பத்தில் நிறைய மறைவான காரியங்கள் இருக்குது. அதான் நான் உங்களுக்கு இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அதற்கு முன் ஒரு வசனத்தை வாசித்துட்டு உள்ள போலாமா? ஏசாயாவின் புஸ்தகம். இந்த ஈசாய் என்ற இந்த மனிதனை தேவன் கண்டுபிடித்து தீர்க்கதரிசி வாயில அந்த ஈசாயை கொடுத்து தீர்க்கதரிசி மூலம் பேச வைக்கிறார். என்ன சொல்றார் இவரை பத்தி? 1:11 வாசிங்க. ஈசா என்னும் தொண்டி கிளை எழும்பி, எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம் சேர்ந்து சத்தமா. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி ஒரு கிளை எழும்பி. மறுபடி வாசிப்ப சத்தமா. ஈசா என்னும் ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து புறப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் வருகிற துளிர், இந்த வசனத்தில் சொல்லப்படுற வேர், இதெல்லாம் யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நான் உங்களிடத்தில் வருகிறேன். இதனுடைய வசனத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். உன்னையும் தேவன் தெரிந்து கொண்டு ஒழுக்கப்பட்டவன் குடும்பத்தை, நொறுக்கப்பட்டவன் வாழ்க்கையை தெரிந்து கொண்டு உன் குடும்பத்தை அடிமரத்தை போல வெட்டி வெட்டி இவன் மேலே வர வேண்டாம் என்று சொன்னார்களே, உன் குடும்பத்தில் இயேசு அடிமரத்திலிருந்து வேறாக வந்து துளிராக வந்திருக்கிறார். இப்போ உங்க மரமே தொழுத்திருச்சு. கைதட்டி ஆர்ப்பரிங்க. எத்தனை பேருடைய குடும்பம் தொழுத்திருச்சு? நீ அடிமரத்தை போல இருந்தாய், வெட்டப்பட்டாய், வெட்டப்பட்ட மரத்தை போல இருந்தாய். சொன்னாங்க இந்த குடும்பத்துக்கு அவன் இல்லை, இவன் இல்லை, இந்த குடும்பம் அனாதை, இந்த குடும்பத்துக்கு வேலை கிடையாது, இந்த குடும்பத்துக்கு ஒன்றும் கிடையாது, வீடு கிடையாது
ஆனால் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எத்தனை பேர் உங்களுடைய வேரெல்லாம் துளிர்த்துருச்சு? கையை இந்த வேர் வெளியே வருதா பாரு. இந்த வேர் கொஞ்சம் சொல்லுங்க என் கூட. என் வேர் துளித்தது, அடிமரத்திலிருந்து என் வேர் துளித்தது. நல்ல கவிதை, ஸ்தோத்திரம் வாயத்திறந்து. இது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. நம்முடைய சபையை எத்தனை பேர் வெட்டினாலும் மறுபடியும் துளிர்க்கும். இங்கே இருக்கிற விசுவாசி எத்தனை பேர் என்ன செஞ்சாலும் மறுபடியும் துளிர்ப்போம். எல்லாம் கை சீக்கிரம் வைத்துக்க வேகமா. நான் மறுபடியும் துளிர் விடுவேன். அடிமரத்திலிருந்து சத்தமா மேல சொல்லுங்க, அடிமரத்திலிருந்து துளிர் விடுவேன். கையை தட்டிட்டே சொல்லுங்க, வெட்ட வெட்ட துளிர் விடும். ஓ ராகா வெட்ட வெட்ட. எவ்வளவு பாடுகள் உனக்கு குடும்பத்துக்கு வந்தாலும், சத்துருவனை எவ்வளவு அழிக்க நினைச்சாலும், ஒருவேளை இன்றைக்கு வரை உன் குடும்பம் துளிர் விடாதது போல தெரியும். யாருடைய குடும்பமோ அடிமரத்திலிருந்து மறுபடியும் துளிர் விட போகிறது. அடிமரத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. ஒரு பெண் கர்ப்பவதியானால் அடி வயிற்றில் அந்த குழந்தை இருக்கிறது. அடிமரம். சந்ததி உருவாகிறது அடிமரம். இப்ப வாசிங்க அந்த வசனத்தை 11 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தயவு செய்து பைபிளை பாருங்க. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, என்னிடத்திலிருந்து இயேசு தோன்றி இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். சீக்கிரம் சொல்லுங்க, நேராச்சு. இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். எங்கேயோ இருந்து என்னை தேவன் தெரிந்து கொண்டார். உலகம் என்னை வெட்டி வெட்டி போட்டுச்சு, துண்டு துண்டா போட்டுச்சு. என்ன என் குடும்பத்தில் உள்ளவனா சொன்னா, இவன் ஒரு அனாதை, இவள் ஒரு அனாதை, இவளுக்கு யார் இருக்கிறா அடிச்சு போட்டான், இவனுக்கு யார் இருக்கிறான்னு சொன்னாங்க. ஆனா அதுல இருந்து துளிர் வர செய்தார். நம்புறவங்க மட்டும் கைவேதி கத்தரை கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யார் யாருக்கு இந்த வசனம் வேணும்? இந்த தீர்க்கதரிசனம் வாழ்வில் நிறைவேறணும். ஹல்லேலூயா. உன் தொழில் நொடிந்து விட்டதா? உன் வியாபாரம் அடைஞ்சிருச்சா? உன் பிள்ளை படிக்கலையா? திருமணமாகியும் பிள்ளைகள் இல்லையா? ஒண்ணு இல்லையா? அடிமரத்தை வெட்டிட்டாங்களா? யாருக்கோ கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஈசாயின் அடிமரத்திலிருந்து என்ன தோன்ற போகுது? ஆமா, நம்ம சபைக்கெல்லாம் 36 வருஷம் வந்த பாடு எவ்வளவு பாடு தெரியுமா? அடிமரம் நம்மளை வெட்டி 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 நம்ம துளுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம செடி மேலே போயிட்டே இருக்கு. 18 ஊழியர்கள் 36 வருஷம் எழும்பி இருக்காங்கல்ல. 12 சபைகளுக்கு இடங்களை வாங்குவது. அடிமரம் துளுக்குது. தேவனே, அடிமரத்திலிருந்து துளிர் விட செய்கிறவரே, ஹல்லேலூயா. சரி, இப்போ நான் என்ன எங்கே போகிறேன்னா, அடிமரத்தில் துளிர் விடுறது எப்படி? எத்தனை பேருக்கு அதை அறியணும்னு ஆசை? அறியணுமா? அடிமரத்திலிருந்து துளிர் விடுவது எப்படி? அடிமரத்திலிருந்து துளிர் விட முடியுமா? அடிமரத்தில் வேரை வெட்டினால் அங்கிருந்து துளிர்க்குமா? வேதம் சொல்லுகிறது, ஆம் ஆம் ஆம், துளிர்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. அடிமரத்திலிருந்து துளிர்க்கும். சரி, இந்த ஈசாயை பற்றி என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டால், இந்த ஈசாய்க்கு பின்னால் நம்ம அப்படி போனோம்னா ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். இந்த ஈசாயை பற்றி கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21 வாசித்தால் 5 ஜெனரேஷன் அங்கே பார்க்குறோம். சல்மோன் என்ற அந்த பேர்லேருந்து வருது 5 ஜெனரேஷன். வாசிங்க. சல்மோன், போவாஸ், அதை மட்டும் நான் சொல்கிறேன். சல்மோன், போவாஸ், ஓபேத், ஈசாய், தாவீது. எல்லாம் எங்களோட செஞ்சலும் கைவிதி. சல்மோன், போவாஸ், ஓபேத், ஈசாய், தாவீது. இந்த ஈசாவுடைய பரம்பரை கொஞ்சம் கவனிங்க. ஈசாய்க்கு முந்தின ஓபேத்து பயங்கரமா பாடுபட்டு வந்தவன். போவாஸ் 50 வயசு வரைக்கும் கல்யாணமாகி, அப்புறம் நல்ல கவனிங்க, பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகலைன்னு வருத்தப்படுவாங்க. ஆனால் பைபிளில் ஒரு ஆம்பளைக்கு என்ன ஆகலை? எப்படி இருக்குல்ல? போவாஸ் வயசாயிடுச்சு, அவனுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறான். அந்த போவாஸுக்கு ஏற்கனவே மரித்து போன புருஷன் மரித்து போன ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார்கள். அவள் பேர் அருமையான பேர் இல்லை, ரூத் அல்ல, அருமையான பேர் ரூத். அப்போ நல்ல கவனிங்க. வெட்டப்பட்ட மரத்துக்கு உதாரணத்தை சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். அப்போ இந்த ஈசாயின் குடும்பம் எப்படி வருது?
பையனுக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை பொண்ணு ஒருத்தனை இறந்து போன கணவனுடைய பெண்ணை திருமணம் செய்கிறாங்க. இப்படி இந்த ஈசாயின் மரம் என்ன செய்யப்பட்டது? இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, ஈசாயின் வெட்டப்பட்ட மரம். குடும்பம் சிதைக்க. இன்னும் நான் உள்ள போக எனக்கு நேரம் இல்லை. இன்னும் தாவீது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தாவீதினுடைய மனைவி, இவர் டான்ஸ் ஆடுறாரு அப்படின்ட்டு இவளை விட்டுட்டு போயிட்டாவா. இன்னைக்கு கூட என் ஒய்ஃபு சர்ச்சுக்கு போறா அப்படின்னு புருஷன் விட்டுட்டு போனாலாம் இருக்கான். அதுக்காக அவன் அனாதையும் ஆயிர மாட்டான். கர்த்தர் ஏதாவது வழியை திறந்துருவார். ஆமே. எத்தனை பேர் வெட்டப்பட்ட மரம் தொழிற்கும், வெட்டப்பட்ட மரம் தொழிற்கும். ஹல்லேலூயா. வெட்டப்பட்ட வாயத்தன்னு சொல்லிட்டு இருக்கேன், நேராச்சு எனக்கு. வெட்டப்பட்ட மரம் என்ன செய்யும்? யாருடைய நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஈசாயின் அடிமரம் தொழித்தது. ஈசாயினுடைய ஜீனியாலஜியை சாத்தான் அழிக்க பார்த்தான். சாத்தான் அழிக்க பார்த்தான். தாவீது எந்த பொண்ணை கட்டினாலும் அவன் இருக்க மாட்டான் உருப்படி அவன் கூட. ஏன்னா இவனுக்கு ஆலயம் ஆலயம். இவன் சாரி வாங்கி கொடு, சாரி வாங்கி கொடு, சாரி வாங்கி கொடுலாம், வெரி சாரி. கிறிஸ்மஸுக்கு காஞ்சிபுரம் பட்டுப்பட வாங்கி கொடு, உயிர் எடுப்பா. இது நான் தாவீது மனைவி பற்றி பேசிட்டு இருக்கேன். தாவீது எப்போ பார்த்தாலும் சர்ச்சு சர்ச்சு சர்ச்சு, ஆலயம் 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 ஆலயம், தங்கம் வெள்ளி, அது கட்டணும் இது கட்டணும், யுத்தம் பண்ணணும், ராஜ்யபாரம் பண்ணணும். அவர் அலைவார். இவன் சாரி சாரி சாரி. I am very sorry this morning if you say like this. தேவனுக்காக நிற்கிற, ஓடுகிற, தேவனுக்காக உழைக்கிற, அவருடைய நாமத்தை நேசிக்கிற எந்த மனுஷனை எத்தனை வெட்டினாலும் மறுபடியும் அவன் தொழிச்சிருவான். புரிஞ்சவன கையை நல்லா உயர்த்தி, உன் குடும்பத்தை எத்தனை எறிஞ்சாலும், நீ உன் பிள்ளைகள் படிக்கவில்லை என்று கவலைப்படாத. உன் பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் திருமணம் நடக்கலையே, டோன்ட் வரி. இப்படி பிள்ளைகள் இருந்தும் பிள்ளை இல்லையே, சந்ததி இல்லையே, கவலைப்பட வேணாம். வெட்டினதிலிருந்து தொழிக்க வைக்கிற தேவன் அங்கே இருக்கிறார். மேலே யாருக்கும் புரியலன்னு நினைக்கிறேன். மேலே புரிஞ்சா கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாயை திறந்து. இது கர்த்தருடைய வார்த்தை, இது தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த சபைக்கு ஈசாயின் அடிமரத்திலிருந்து என்ன தோன்றிட்டு? அப்போ அந்த ஈசாயின் மரம் அடிமரமாக மாறணும்னு அந்த மரத்தை யார் அடைஞ்சிருக்கிறாங்க? வெட்டியிருக்காங்க. சொல்லுங்க, என்ன செஞ்சுருக்காங்க? அதான் பின்னால் பார்க்குறோம். தாவீதின் வாழ்க்கையில் வெட்டுறாங்க, போவாசின் வாழ்க்கையில் வெட்டுறாங்க. இன்னும் நான் உள்ளே போக எனக்கு நேரம் இல்லை. இன்னும் இந்த போவாஸுக்கு முந்தின ஜெனரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசுவா காலத்தில் இந்த மதில் மேலே இருந்தாலே, பேர் என்ன, ராகாப், அவளையே அவ ரட்சிக்கப்பட்டு அவ இயேசுவை ஏற்றுக்கிட்டு. நல்லா கவனிங்க, உலகத்தில் அநேகர் சிலரை சில ரிமார்க் வச்சுடுவாங்க. இவன் மோசமானவா, இவன் மோசமானவன் அப்படின்னு சிலர் எழுதி வச்சுக்கிடுவாங்க. ஆனால் அவனை வேதம் தேடி நீதிமானாய் மாற்றுகிறதா இன்றைக்கும் இயேசுவின் வல்லமை. நீதிமானை ரட்சிக்க வரவில்லை, பாவிகளை ரட்சிக்க வந்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் கூட எவனாவது ஐக்கியனா இருந்தால் அவனை நீ பார்த்துக்கிட்டே இரு. அவனை ஒரு நாள் நீதிமான மாற்ற யாரால முடியுங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அதான் ஈசாயின் அடிமரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்கள் நீங்கள் என்ன ஏதாவது செஞ்சுட்டு ஏதாவது பண்ணீங்கன்னா அவங்க மன்னிக்க மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க. ஒரு புருஷனெல்லாம் சில மனைவி மன்னிக்க மாட்டா. சாகிற வரைக்கும் புருஷனை சொல்லிக்கிட்டே இருப்பா, நீ தான் மன்னிக்க மாட்ட. கர்த்தர் என்றைக்கு அவர் நீதிமானாக இருக்கிறார், நீதிபரராக இருக்கிறார். நீ யாரு இன்னொரு ஆளை மன்னிக்காம இருக்குது? ஹூ ஆர் யூ? மன்னிக்கிற தெய்வம் ஒருவர் இருக்க, மன்னியாமல் இருக்க நீ யார்? உன் மன்னிப்பினால அவன் பரலத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. தேவன் மன்னிச்சா அவன் பரலத்துக்கு போயிடுவான். தெரியுமா? யாராவது புருஷனை மன்னிக்காத மனைவி மாறு, மனைவியை மன்னிக்காத புருஷமாறு, பிள்ளைய மன்னிக்காத தாய் தகப்பன் இருந்தா, இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறாரு. நீ மன்னிக்கிறதில்ல, மன்னிக்கிறது யாரு? தேவன். நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்போ நான் இந்த பக்கம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் உன் பாவத்தை 10,000 பாவத்தை நீ மன்னிச்சிருக்கும் போது, நீ ஒரு ஆள் பாவத்தை மன்னிக்கலன்னா உனக்கு விமோச்சனை வருமா? விமோச்சனை வராது. நம்முடைய ஏகப்பட்ட பாவங்களை தேவன் நினைச்சிருக்கிறார், மன்னித்திருக்கிறார். ஏகப்பட்ட பாவங்களை மன்னித்திருக்கிறார். நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான். அவன் பேரும் ஜபராஜ் தான்.
என் சட்டையை கட் பண்ணி இதில் போட்டுருவான், கிணத்துல போட்டுருவான். ரொம்ப வெரி நல்ல பையன். நான் சாப்பிட்ற பிளேட்டை எடுத்து கிணத்துக்குள்ளே போட்டுருவான். அவன் சொல்லுவான், ஜேம்ஸ் ஆல்மன் நினைச்சக்கூடாது, சாப்பிடக்கூடாது. 2 பேரும் படித்து வந்தோம். அவனும் நல்ல பெரிய ஆளானா, ப்ரெஸ் எல்லாம் வச்சான், பிள்ளைகள்லாம் இருக்குது, வளர்ந்தான். அவனை ஆண்டவர் ஒன்றும் அடிச்சிடல, ஒன்றும் பண்ணிடல. நீங்கள் நினச்சிடாதீங்க உன் சட்டையை கட் பண்ணி போட்டான், பிளேட்டு தூக்கி போட்டான்னு அவனை அடிச்சு விடார். நோ 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 நோ. நீ யாரை துரோகின்னு நினச்சிருக்கிறியோ அதுக்கு மேலே நீங்கள் எழுதிக்க மீதியை. நீ யாரை மன்னிக்காமல் இருக்கிறியோ தேவன் மன்னிச்சு செய்ய வேண்டியதை செஞ்சிருவார். ஆனால் நீ மன்னிக்கலைன்னா உன் இருதயம் தான் வீங்கும், ஹார்ட் வீங்கிட்டு கிடக்கும். நீ 70 வயசில் போராடு, 58 போயிடாத. தயவுசெய்து கவனமாக இரு. மன்னிப்பவர்களுக்கு நீடிய ஆயுசு. எல்லாம் இப்போ சொல்லுங்கள், வாய் திறந்து. மன்னிக்கிறவங்க என்ன ஆயுசா? ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்காக கண்டுக்காமல் இருக்கக்கூடாது, கேட்கணும். ஏன்பா இப்படி செஞ்சோன்னு ஒரு வார்த்தை கேட்கறது தப்பு கிடையாது. ஒன்றுமே கேட்காம இருக்கக்கூடாது, கேட்கறது தப்பு கிடையாது. இது கர்த்தருடைய வார்த்தை. ஈசா என்னும், கை வைத்துங்க, ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றினது. வெட்ட வெட்ட துளிர்க்கிறது தேவ பிள்ளைகள், வெட்ட வெட்ட துளிக்கிறவங்க தான் இயேசு பிள்ளைகள். எத்தனை பேருடைய வெட்டி போட்டாலும் அறுத்து போட்டாலும் மறுபடி நீ துளிர் விடுவாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது சந்ததியில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை பற்றி சொல்லுவாங்க. எங்கள் அம்மா 8ஆவதுன்னா நினைக்கிறேன். எங்கள் அம்மா எனக்கு நிறைய ஞாபகம் இல்லை. கிணத்துல அவங்க பெரிய கிணத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா உள்ளே விழுந்துருச்சான். 10 வயசில். நீச்சல் தெரியாது. தண்ணியை குடித்து போகும்போது இவங்கெல்லாம் துணி துவைச்சிட்டு ஏதோ இருந்திருக்காங்க. யாரோ ஒருத்தன் உள்ளே இறங்கி அவன் எங்கள் அம்மாவை தூக்கி எடுத்து தண்ணியெல்லாம் எடுத்து, அவனுக்கு பிள்ளை இல்லையா அந்த தூக்கினவனுக்கும் அந்த அம்மாவுக்கும். அவங்க 2 பேரும் எங்கள் அம்மா தூக்கி வச்சு, எனக்கு தான் அந்த பிள்ளை அப்படின்னு சொன்னானா. பிறகு எங்கள் பாட்டி போய் பிடிங்கிட்டு வந்துச்சான். அவன் கொண்டு போய் தான் நான் எங்கே போய் பண்ணு தெரியல. யார் திட்டங்க? கை வைத்துங்க. ஏசு திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கை சுதி. நான் சாகாமல் பிழைத்திருப்பது யாருடைய கிருபை? என் தாயை பிழைக்க வைத்தது தேவ கிருபை. தந்தையை பிழைக்க வைத்தது என்ன கிருபை? ஜெனிஃபர் பாடிட்டு இருக்கால, 2 வயசில் அவள் வயிறு வீங்கி உடம்பெல்லாம் சிவப்பு கலரில் மாறி, அவள் சும்மா பாடலை, எல்லாருமே அனுபவப்பட்டவங்க தான். அப்போ நம்முடைய ஆலயம் அந்த இந்த ரோட்டில் இருக்குது, அந்த மசூதிக்கு எதிரில் ஆலயம். அப்போது இரவு அப்போ எங்கள் அப்பா அம்மா எல்லாமே இருக்கிறாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. டாக்டர் மாணிக்கசாமின்னு ஒருத்தர் இருந்தார் புதுப்பட்டணத்தில். அவளை 2 வயசில் அவர்கிட்ட தூக்கிட்டு போனோம். உடம்பெல்லாம் கலராக மாறிடுச்சு. அவர் சொன்னார், நீங்கள் நோ ஹோப் அப்படின்ட்டார். சென்னைக்கு தூக்கிட்டு போவோம். அப்போ காரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பைசா கிடையாது. காருன்னு எழுதுறதுக்கு பேனாவே கிடையாது. அப்படி தான் எங்கள் வாழ்க்கை. அப்போ அந்த ஆலயம் எப்படி இருந்துச்சு, புல்பீட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மா அப்பா வந்தாங்க. புல்பீட்டுக்கு முன்னால் அவளை போட்டு விட்டுட்டு எல்லாம் முட்டி போட்டு அழுதோம். ஆண்டவர் ஜீவனை கொடுத்தா. கொஞ்ச நேரத்தில் கலர் மாறிச்சு. அதனால தான் இன்றைக்கி பாடிக்கிட்டு இருக்கிறான். யாருமே சும்மா பாட முடியாது. நீ யாரையுமே சும்மா நினச்சிடாத. எல்லாம் கை வைத்து புரிஞ்சவங்க மாட்டோம். உங்களை கர்த்தர் எப்படி தோற்றுக்கிட்டார்? கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ண வாயத்தர். ஆண்டவரே நான் சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லலை, அவ்வளோதான். உன் வாழ்க்கையில் தேவன் செய்ததை நினச்சி நன்றி செலுத்தி நான் இன்றைக்கி பாடின கடைசி நாங்கள் பாடின பாடலின் அர்த்தமே அதுதான். எல்லாம் கை வைத்து சொல்லுங்கள். வெட்டப்பட்டதிலிருந்து துளிர்க்கும். நல்ல எவ்வளோ சத்தமாக முடியுமா கைதட்டுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம் போட்டு கைதட்டுங்க. இயேசுவுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு, வெட்ட 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 துளிர்க்கிற செய்கிறவனுக்கு, தேவனுக்கு, அவருக்கே மகிமை. ஹல்லேலூயா. Our address: Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.